உலகிலேயே மிக பெரிய 108 அடி உயரமுள்ள பெருமாள் சிலை கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நமது வந்தவாசியிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட விஸ்வரூப மகாவிஷ்ணு சிலைக்கு பிராண பிரதிஷ்டை. வியக்க வைக்கும் சாதனையை எம்பெருமான் அருளால் சாதித்து வருகிறார். 248 டயர்கள் கொண்ட வாகனத்தில் தமிழ்நாட்டின் வந்தவாசியில் இருந்து ஒரு பெருமாள் சிலை பெங்களூர் நகரத்தை நோக்கி சென்றது. இது மிக பெரும் பேசு பொருளாக தமிழ்நாட்டில் இருந்தது. டாக்டர் சதானந்தாவின் கனவில் பெருமாள் காட்சி கொடுத்து இப்படி ஒரு ஆலயத்தை எழுப்புமாறு உத்தரவிட தன் சொத்துக்களை விற்று செயலில் இறங்கினார். ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டுள்ள 108 அடி உயர 300 டன் எடையுள்ள 2.60 கோடி ரூபாய் செலவில் உலகிலேயே மிகப்பெரிய விஸ்வரூப மகாவிஷ்ணு தற்போது பெங்களூரில் வேறு எங்குமே இல்லாத அளவிற்கு விஸ்வரூப தரிசனம். பெங்களூர் ஈஜிபுராவில் இந்த உலகிலேயே பெரிய விஸ்வரூப மகாவிஷ்ணு தன் அழகிய தாமரை கண்களை திறந்து நம்மை எல்லாம் அருள்பாலித்து வருகிறார். தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் உள்ள கோரக்கோட்டையில் வார்க்கப்பட்ட விஷ்ணுவின் ஒற்றைக்கல் சிலை 300 டன் எடை கொண்டது. பிரம்மாண்டமான விஷ்ணு சிலையின் செதுக்குதல் பணி 2010 தொடங்கியது. பல தடைகளுக்கு மத்தியில் 2019ஆம் ஆண்டு 6 மாதங்களில் 240 சக்கர லாரி மூலம் மாநிலத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சனிக்கிழமை முதல் சிறப்பு பூஜை ஹோமங்கள் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முக்கிய நாளான ஜூன் 2ஆம் தேதி அன்று காலை முதலே நவகிரக ஹோமம் யாகசாலையில் பூரண ஆகுதி வேல் வித்தியில் சமர்ப்பிக்கப்பட்டது. அத்துடன் புனித நீர் அடங்கிய கலசங்களும் தனியாக வைத்து சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க ஆகம விதிப்படி புனித நீர் அடங்கிய கலசங்களை தலையில் சுமந்தவாறு திருக்கோயிலை வலம் வந்து கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கோதண்டராமரை வழிபட்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டன.